ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்வீட் அண்ட் ஸ்பைஸ். இன்றைக்கி நாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸ்ரீலங்காவில் ரொம்பவே ஸ்பெஷலான டிஷ் இது, மரவள்ளி பால் கிழங்கு. கண்டிப்பாக இது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 1 கிலோ மரவள்ளி கிழங்கு எடுத்துருக்கிறேன். அதை நல்லா மண் போகிற அளவுக்கு வாஷ் பண்ணின கிழங்கை தோலை நல்லா பீல் பண்ணி எடுத்துருங்க. பீல் பண்ணதுக்கப்புறமேட்டும் திருப்பி ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நம்ம எந்த சட்டியில் அவிக்க போகிறோமோ அந்த சட்டியில் போட்டு அவிப்போம். இப்போ கிழங்குக்கு தேவையான அளவு உப்பும் கிழங்கு முங்குற அளவுக்கு தண்ணியும் விட்டு நம்ம அதை மூடி போட்டு வேக வச்சுருவோம். நம்ம ஊற்றி வேக வைக்கிற தண்ணி கிழங்குக்கு மேலே இருக்கக்கூடாது. ஏன்னா அதை அரைவாசி தண்ணியில் வெந்து மிச்சம் அரைவாசி நம்ம ஊற்றுற பாலில், தேங்காய் பாலில் தான் வேகணும். இப்போ நம்ம அந்த டைமில் தேங்காய் பால் எடுத்துக்குவோம். நடுவில் நம்ம அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சு லைட்டாக கிண்டி விடணும். கீழே பிடிச்சிடக்கூடாது. கிண்டி விட்டுட்டு திருப்பி மூடி வச்சுருங்க. இப்போ இந்த கேப்பில் நான் தேங்காய் பால் எடுத்துக்கிட்டேன். இந்த தேங்காய் பால் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு ஃபஸ்ட்டு தலைப்பால் எடுத்துக்கணும், திக்காக இருக்கும். 2வது பாலும் 3வது பாலும் அதே இதில் தேங்காயில் போட்டு மிக்சியில் அடிச்சுட்டு கொஞ்சம் திக்காக எடுத்து வச்சுக்கோங்க. பால் ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது, தண்ணியான டேஸ்ட் இருக்காது. இப்போ இந்த கிழங்கு வெந்துடுச்சான்னு பார்த்துக்குங்க. இப்போ அரைவாசி வெந்துடுச்சு. இப்போ இதில் 2வது பாலை 3வது பால் எடுத்தோம் இல்லையா, அதை நம்ம ஊற்றுவோம். நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி ஊற்றிக்கணும். ரொம்ப திக்காக சாப்பிட முடியாது. கொஞ்சம் பாலோடு சேர்த்து அந்த கிழங்கை சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ இது வேகிற அளவுக்கு நம்ம விட்டு வச்சுக்குவோம். பால் விட்டதுக்கப்புறமேட்டு நீங்கள் மூடி போட்டு மூடக்கூடாது. ஏன்னா பால் பொங்கும், அது மூடக்கூடாது. அப்படியே சிம்மில் கொஞ்சம் விட்டுட்டு நீங்கள் அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த டைமில் நான் எடுத்து வச்ச சர்க்கரையில் பாதி அளவு போட்டிருக்கிறேன். பத்தாட்டி நம்ம மிச்ச சர்க்கரையையும் போட்டுக்குவோம். இப்போ பத்தலை, நான் மிச்சத்தையும் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ கிழங்குலாம் நல்லா வெந்ததுக்கப்புறமேட்டு நம்ம தலைப்பாலையும் விட்டுருவோம். தலைப்பாலைனா இந்த ஃபஸ்ட்டு பால் நம்ம எடுத்தோம் இல்லையா, திக்காக இருக்கும், அந்த பாலையும் விட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அது ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சா போதும். இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணி விட்டுருவோம். இப்போ சர்வ் பண்ணுங்கள். கிழங்கு வேகும்போது அதை நல்லா மசிச்சு விட்டுருங்க. அப்போ முழுசாக இருக்காது, ரொம்ப மசிக்க வேண்டாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு தடவை இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபியோடு உங்களை சீக்கிரமாக மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Priya and thanks for watching Sweet and Spice.